வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் வருகிற டிசம்பர் 2025 ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் கூறி வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் மகர ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் 2025 வீடு, வாகனம், தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ளுணர்வு உணர்த்தும். அது சார்ந்த செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் உருவாகலாம். கற்ற வித்தை கொண்டு செயற்கரிய காரியங்களையும் வியாபார பொறுத்தும் செய்யும் வியாபார நுணுக்கங்கள், அது சார்ந்த உற்பத்தி, சந்தைப்படுத்துதல், பண விவகாரங்கள் போன்றவற்றில் முனைப்புடன் செயல்பட்டு செய்து முடிக்க வேண்டிய காரணங்கள் மற்றும் அதற்கான நல்ல நேரங்களுக்காக காத்திருக்கக்கூடும். தகவல் தொடர்புகள் வழியாகவும் பணியிடத்தில் உதவியாளர்கள், தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் என அவர்கள் உதவி உறுதுணை கொண்டு காரியமாற்றி வெற்றி வாகை சூடுவீர்கள். மூதாதையர் பரம்பரை சொத்துக்கள் வியாபார ரீதியாக உருமாற்றம் செய்தும் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் வண்ணமும் புதிய இடங்கள் முதலீடு செய்வதற்கான ஆயத்த பணிகளை தொடங்க சரியான தருணம் என உணர்ந்தும் செயல்பட்டும் நீங்கள் விவாதங்களை மேற்கொண்டும் அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடும். இளைய உடன்பிறப்புகள், வேலை செய்யும் இடத்தில் சகாக்கள், அலுவலர் சகாக்கள் மற்றும் பணி தொழிலகத்தில் உற்பத்தி சார்ந்த வகையில் தொழிலாளர்கள், உதவியாளர்கள் உங்கள் வேலையில் உறுதுணையாகவும் நல்ல ஒத்தாசை நல்கியும் பக்கபலமாக இருந்து உங்கள் காரியங்களுக்கு துணை நிற்பர். மூத்த பெண்கள் வகையில் அனுபவ ஆலோசனைகள், அவர்களுடைய அனுபவ பாட தகவல் பரிமாற்றங்களாலும் செய்ய வேண்டிய பொறுப்புகளை உணர்ந்து செய்வதால் லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பூமி, தாயார், வாகனம், கற்ற வித்தையின் பயன், செய்யும் தொழில், கைத்தொழில், வீடு இவற்றால் பூமி வகை லாபங்கள் சித்திக்கும். பூர்வ புண்ணிய விசேஷங்களாலும் குழந்தைகளின் வகையிலும் பெயர் புகழ் லாபம் ஏற்படும். சமூகத்தில் நற்பெயருடன் வலம் வருவீர்கள். தொழில் சிறக்கும். வியாபார லாபம் மேம்படும். குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்தும் பிரார்த்தனைகளை திறம்பட செய்தும் சமூகத்தில் நற்பெயர் சம்பாதிப்பீர்கள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பரஸ்பரம் ஒருமித்த கருத்துக்கள் ஏற்படும். மாமன், அத்தை, அண்டை அயலார் நட்பு பாராட்டுவர். வழக்குகள், நெடுநாள் வழக்குகள் பேசி சமரச தீர்வுக்கு வரும். நல்ல புரிதலுடன் நட்பு பாராட்டப்படும். இதனால் பரஸ்பரம் மகிழ்ச்சி பரிமாறிக்கொள்வீர்கள். பணம், குழந்தைகள் சார்ந்த வாரிசு, அவர்களுக்கான சுப விசேஷங்கள், பதவி, வேலைவாய்ப்பு, கல்வி, உயர்கல்வி, இடமாற்றம், வேலையில் பதவி உயர்வு போன்றவற்றிற்காக காத்திருப்பவர்களும், வியாபார ரீதியான பிரயாணங்கள் இவற்றையெல்லாம் கலந்தாலோசித்து குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை பெற்று கடமைகளை சீர்தூக்கி பார்த்து வரையறைப்படுத்தி நல்ல நேரத்திற்காகவும் நல்ல புரிதலுடன் காத்திருந்து காரியமாற்றுவீர்கள். வருகிற வைகாசி 26 வைகாசி 2026 வசந்த காலத்தில் சில ஆண்டு கிரகங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அநேக நல்ல பலன்கள் தருமாறு கிரக சூழல் அமையும். வயது, திசாபுத்தி நடப்பில் இருப்பதை பொறுத்து நல்ல அனுபவங்களையும் நல்ல கிரக திசா பலன்களையும் அனுபவிக்கப் போகிறீர்கள். உள்ளார்ந்த ஆன்மீக விஷயங்கள் நல்ல அனுபவ பாடங்களை கற்றுத்தரும், பக்குவப்படுத்தும். அனுபவம் மிக பெரிய கட்டுப்பாட்டாளனாக உங்களை மாற்றும். தந்தை, மூத்தோர், ஆசிரிய குருமார்கள், அனுபவஸ்தர்கள், ஒவ்வொரு இலாக்கா நிபுணர்கள், சட்ட வல்லுநர்கள், ஜோதிடர்கள் போன்றவற்றின் அவர்களுடைய அறிவுரை ஆலோசனைகளை
அவரவர் திசாபுத்தி பலன் தேவைக்கேற்ப கலந்து ஆலோசித்து நல்ல முடிவை எட்டுவீர்கள். தொழில், வியாபாரம், உற்பத்தி சார்ந்த வகையிலும், வாகன தொழில், பெண்கள் சம்பந்தமான ஆடை அலங்கார பொருட்கள், அணிகலன்கள், உற்பத்தி, டிராவல் ஏஜென்சிஸ், ஆடை வடிவமைப்பாளர்கள் போன்ற தொழிலில் ஈடுபட்டிருப்போம். இது ஒரு சிறு விளக்கம். இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் நல்ல லாபங்களை சம்பாதித்தும் வியாபார புகழ்கள் பலருக்கும் தெரியும் வண்ணமும் உங்களுடைய தொழில் சிறக்கும். வருகிற கூடுதல் லாப பண வரவுகளை வாரிசுகளுக்கு அவர்கள் பேரில் வருங்காலத்திற்கான முதலீடுகளை பெருக்கி நிம்மதி பெறுவீர்கள். வீடு, தொழில், வாகனம், மின்சாதன எரிபொருள் ஏஜென்சி, உதிரி பாகங்கள் விற்பனை போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்கள் வியாபார விரிவாக்கமும் லாப முதலீடுகளை பெருக்கியும் நிம்மதி பெறக்கூடும். உடல் ஆரோக்கியத்திற்காக பரிபூரண முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு நல்ல மருத்துவ ஆலோசனை பெற்று பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தருணம். சிலர் தொழில் வகை முதலீடுகளுக்கு அடமான கடன் பெறக்கூடும். நெடுநாள் வழக்குகள் சாதகமாக முடியும். மகாலட்சுமி தாயார், குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு கிரக தோஷ தடைகளை விலக்கி முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லும். நன்றி, வணக்கம்.